அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை 15வது நோம்பிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஃப் அமர் அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையிலே 15 நோன்பு வைப்பதற்கும் தராவிக தொழுவதற்கும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தையும் தௌஃபீக்கும் செய்தானே, அவனுக்கே எல்லா புகழும். அதே போன்று மீதமுள்ள எல்லா நோன்புகளும் தராவியாக்களும் நேர்த்துக்கது ராவாடையக்கூடிய பாக்கியத்தையும் பத்ரு சஹாபா பெருமக்கூடிய உறுதிமிக்க ஈமானையும் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சௌபாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புனிதமான ஒரு 3வது ஜும்மாவுடைய ஒரு இரவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்பவும் சொல்வது மாதிரி உள்ள ஒரு ஜும்மாவாக இல்லை, பத்ரீங்களுடைய ஜும்மா. பத்ரு சஹாபா பெருமக்களுடைய பரக்கத்து உறுதிமிக்க ஈமான் கொண்ட உலகத்துக்கே ஈமான நிலவ செய்த நம்மெல்லாம் ஈமானுக்கு காரணமான முறையிலே அவங்க மூலமாக நம்மெல்லாம் ஈமானு குறித்தவராக இருக்கிறோமே, முஸ்லீமாக இருக்கிறோமே, அதற்கு வழிவகை செய்த தியாகம் செய்து ரத்தம் சிந்தி நமக்காக வேண்டி ஈமானை வாங்கி தந்த பத்ரீங்களுடைய ஆண்டு தான் 3வது ஜும்மா. அதனால் அந்த நன்மை நம்மெல்லாம் எவ்வளவுதான் சொல்லுவனாலும் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு ஜும்மா, ரமதானுடைய ஜும்மா, பத்ரு சஹாபாக்குடைய பர்க்கத்தான ஜும்மா, 3வது ஜும்மா, லேத்துக்கு எதிராக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஜும்மா, ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஜும்மா, ஹஜ்ஜுடைய சிறப்பு கிடைக்கக்கூடிய ஜும்மா, குர்பான் சிறப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஜும்மா, 70 ஜும்மா தொழுகக்கூடிய நன்மை கிடைக்கக்கூடிய ஜும்மா, ஏராளமான சிறப்புகள் கொண்ட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதுக்கு அடுத்து இன்னொரு ஜும்மா நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் புனிதமான ஒரு வெள்ளி பத்ரீங்களுடைய சஹாபாக்குடைய அந்த ஜும்மாவுடைய நாளை நாமெல்லாம் அதிகாலையில் வேகமாக குளித்து அத்திரு பூசி சீக்கிரமாக சென்று சூரத்து காஃபுகளை ஓதி பத்ரு சஹாபா பெறக்கூடிய சலவாத்து ஓதி பத்ரீங்களுடைய சூனத்து நாம் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. உலக முஸ்லீம்கள் உலக அனைத்து மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், முஸ்லீம்கள் அனைவருக்கும் ஒன்றுபட வேண்டும். வரக்கூடிய தேர்தலிலே நீதமான ஆட்சியாளரை நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தர வேண்டும். கொடுங்கோல ஆட்சி தந்து இஸ்லாமியர்கள் தண்டிக்கக்கூடாது, சோதனைக்கு ஆளாகக்கூடாது. இஸ்லாம் மேலோங்கி நிற்க வேண்டும். பத்ரு சஹாபா பெருமக்களுடைய பரக்கத்தை கொண்டு உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த வீர தீர ஈமானும் தக்குவாவும் ஐவேர தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அல்வுரிவான ஆமீன். அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோன் காரணமாக ஒருத்தர் ஹிதாயத் அடைஞ்சான்னு சொன்னால் உலகத்திலே அது ஜன்னத்துக்கு காரணமாகும். ஏராளமான மக்கள் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். 3000 சப்ஸ்கிரைபர் அதை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. 5 லட்சத்துக்கு மேலே கட்ட நபர்கள் பார்க்குறாங்க. இன்னும் கோடி மக்கள் இந்த வீடியோவை பார்த்து ஹிதாயத்தை பெற வேண்டும். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தீனுடைய வேலை செய்யக்கூடியவங்களாக நாம் எல்லாம் தீனுடைய கல்வி படிக்கக்கூடியவங்களும் கேட்கக்கூடியவங்களும் கல்வியிலேயே நாம் எல்லாம் அதிகமான கல்விகளை படித்து அல்லாஹ்வை நெருங்கி நல்ல இவா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கியக்கூடியவன ஆமீன். நஹமதுஹு வ னுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون إذ تقول المؤمنين أن لن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فوركم هذا يمددكم ربكم ب5,000 من الملائكة مسومين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إن تهلك هؤلاء حسابا فلن تعبد على وجه الأرض أبدا كما قال رسول الله صلى الله عليه وسلم.
வல்லவனை போற்றி வழங்குவோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கிருபை அவனுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஃபضலை கொண்டு நாம் அல்லாஹ் மூன்றாவது ஒரு ஜும்மாவை எதிர்பார்த்திருக்கிறோம். பத்ர் சஹாபா பெருமக்கூடிய அந்த தினத்தை வெள்ளிக்கிழமை இரவு பத்ர் சஹாபா பெருமக்கூடிய தினமாக இருப்பதனால அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தக்குவா, அவங்களுடைய ஹிதாயத் உலக முஸ்லீம்கள் காரணமாக நாம் எல்லாம் வந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்து இந்த பத்ர் சஹாபா பெருமக்கள் தினம் வருஷம் வருவதனால இந்த வருஷம் 2026 பத்ர் சஹாபா பெருமக்கூடிய அந்த தினத்தை நாம் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்ததை போல் நாளை மறுமையிலே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே பத்ர் சஹாபா பெருமக்களுடைய நாம் எல்லாம் அல்லாஹ் சங்கமிக்கக்கூடிய தௌஃபீக்கை உள்ளோன் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்த அருள்வான ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பத்ர் சஹாபா பெருமக்களுக்கு ஏராளமான பரக்கத்துகளை அல்லாஹ் வழங்கினான். அவங்க தற்காப்புக்காக வேண்டி தான் போனாங்க. ஆனால் அபூ சுஃபியான் அவங்களுடைய படைப்பட்டாளம் அபூ ஜஹல் பெருமையோடு தம்பட்டை எடுத்து மக்காவில் வந்து கூட்டமாக 1000க்கும் மேற்பட்ட 1000 கூட்டமாக வந்து மிகப்பெரிய பாட்டு கும்மாளம் அது மாதிரி அவங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஆயுத பலம், ஆள் பலம், எல்லா பலத்தோடு வந்தாங்க, பெருமையோடு வந்தாங்க. சிறிய கூட்டம் 313 சிறிய கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்ற நட்பாசையில் வந்தாங்க. சிறிய கூட்டமாக இருந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய உதவி விவகாரம் இருந்தால் நம்ம ஒரு நபரே போதும் உலகத்துக்கே மிகப்பெரிய வல்லரசம் மிகப்பெரிய ஹிதாயத்து காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவோம். அதுதான் இந்த பத்ர் சஹாபா பெருமக்கூடிய நமக்கு படிப்பினை தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. சிறிய ஓட்டம்தான். அவங்க என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, நோன்பு வச்சுக்கிறாங்க, எந்த பயிற்சியும் இல்லை, யுத்தத்துக்கு உண்டான பயிற்சியும் இல்லை, அவங்களுக்கு தண்ணீர் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு ஆயுதம் இல்லை, ஆள்பலம் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உறுதி, ஈமான், தக்குவா இது இருந்தால் போதும் நம்ம உலகத்துக்கே மிகப்பெரிய ஹிதாயத்துக்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கிடுவோம். சிறிய படை நினைச்சு அவங்க கோழையாக இருக்கலை, வீர தீரமாக அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பத்ர் சஹாபாக்களை ஒன்று சேர்றாங்க. அல்லாஹ் மழையை முதலாவது ரஹமத்தாக அருளாக அல்லாஹ் புரிய வைக்கின்றான். அவங்களுக்கு மழை இல்லை, கடுமையான வெயில், அழகான முறையில் குளிக்கிறாங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறாங்க, தண்ணீர் கட்டி வைக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு மிகப்பெரிய வெற்றி முதலாவது கொடுக்குறான். அடுத்து அவங்க அபூ ஜஹல் பட்டாடையெல்லாம் உடுத்தி நகையெல்லாம் அணிஞ்சு பெருமை அடித்து அந்த அரசர் அப்படியே பெருமையுடைய மமதையுடனே கொடுங்கோல ஆட்சியாளர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்ர் யுத்தத்திலே சர்வசாதாரணமான 20 வயசு இளைஞர்கள் முஆத் இப்னு ஜபராஹு, முஆத் இப்னு ஜுமூஹ் என்று சொல்லக்கூடிய 20 வயசு இளைஞன் அபூ ஜஹலுடைய தாடியை பிடிச்சி அப்படியே தலை வெட்டி இழுத்து கொண்டு வரப்பட்டது, கேவலப்பட்டு கொண்டு வரப்பட்டது அந்த பத்ர் யுத்தத்தில். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய விரோதி, இன்று நம்ம ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய அமெரிக்காவுடைய ட்ரம்ப் மாதிரி உள்ள பதவி இருக்கக்கூடிய மமதி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அபூ ஜஹல். அந்த மக்காவில் சர்வசாதாரண இளைஞனான 2 பசங்க தான் அவருடைய தலையை பிடிச்சி வெட்டக்கூடிய அவநிலையை அந்த தலை காட்டணும். வெறும் 313 சஹாபா பெருமக்கள் தான், 14 பேர்கள் இந்த யுத்தத்திலே வீர தீரம் அடைஞ்சாங்க. அவங்க உயிரை கொடுத்து ஹிதாயத்தை நமக்கு தந்தாங்க. அவங்க 1000 பேர்த்துல 74 வேற அப்படியே மரணமானாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் சஹாபா பெருமக்கூடிய பரக்கத்தினால மிகப்பெரிய வெற்றி, உலகமே ஒரு வெகப்பாக ஹிதாயத்து தரக்கூடிய அல்லாஹ்வுடைய உறுதிமிக்க ஈமான வெளிச்சமாக்கி உலகம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்தது. ஏராளமான தக்வாவான அந்த வாழ்க்கைக்கு 4 திக்ர்கள் அவங்க நுழைந்தாங்க. பிஸ்மில்லா தவக்கத்து அலா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். நாம் இந்த திக்ர்களை சொல்லி இனி வரக்கூடிய நாட்களில் ஜும்மா நாளில் 4 திக்ர்களை சொல்லி நோன்பு வைக்கும் பொழுது
திக்ரகளை சொல்லி உங்களுடைய வர்க்கத்தையும் இதாயத்தையும் வீர தீரத்தையும் நம்ம எல்லாம் அல்லா தனக்கு தர வேண்டும். நோம்புக்கு பிறகும் தொழுது தக்குவாவோடு இந்த நோம்பு மாதம் எப்படி நம்ம ஹராம் செய்யாமல் பாவம் செய்யாமல் ஹலாலான உணவை ஹலாலான வாழ்க்கை பேணுதலான வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை காலமெல்லாம் தந்து நம்ம மூலியமாக உலகத்துக்கு இதாயத்து தரக்கூடிய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தர வேண்டும். ஹஸ்புல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தஈஸ் என்று சொல்லக்கூடிய 4 திக்ருகள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லோருக்கும் மனப்பாடம் தெரிந்த திக்ரு தான், சின்ன திக்ரு தான். இந்த 4 திக்ருகள் நம்ம வீடியோக்களை பார்த்து நீங்கள் 2 தடவை பார்த்தா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிடலாம். எழுதி வச்சு நீங்கள் அந்த திக்ருகளை சொல்லிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அவங்களுடைய தக்குவா, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய எல்லா தேவையும் நமக்கும் அல்லா இந்த காலகட்ட தேவையான எல்லா தேவையும் அல்லா பூர்த்தி செய்து தருவோம். பத்ரீங்களுக்கு அல்லா எப்படி முழுமையான வெற்றியை கொடுத்தானோ உதவி செஞ்சானோ அது மாதிரி இந்த 4 திக்ரை சொல்லி 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 நோன்பு வச்சு நம்ம அல்லா இடத்துல தஹஜ்ஜுத் தொழுது நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தை துவா செய்யணும்னு சொன்னால் சத்தியமாக நிச்சயம் நம்முடைய எல்லா தேவையும் அல்லா பூர்த்தியாக்கி தருவோம். நம்மெல்லாம் கவலையில் இருந்து இருக்கோம், நோயாளி இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம், உலக முஸ்லீம்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துருக்குது. உலக முஸ்லீம் எல்லோருக்கும் ஒரு அந்த போரில் இருந்தும் பாதுகாப்பு, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு, உலக மக்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் அந்த திக்ரை சொல்லி கேட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கிட்டார். எனவே அனைத்து மக்களும் இந்த 4 திக்ருகளை சொல்லி அல்லாஹ் இடத்துல அழுதோடு துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக துவா கபூல் செய்யக்கூடியதாக இருக்கிறான், துவா கபூலாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது ஜுமாவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் சஹாபாக்களுடைய ஒரு சலவாத் இருக்குது. அந்த சலவாத்து சொன்னால் அவங்களுடைய சொர்க்கத்தில் சங்கமிக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தருவோம். அப்படிப்பட்ட சலவாத் நம்ம அதிகமாக சொல்லுவோம். பத்ரீங்களுடைய சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மதின் வ அஸ்ஹாபிஹி பத்ரியீன வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்ஹாபி பத்ரிஹி வ ஸல்லம் வ அஸ்ஹாபி பத்ரிஹி வசல்லாம் சலவாத். பத்ரீங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சலவாத். இந்த சலவாத்தை நம்ம சொன்னால் பத்ர் சஹாபா பெருமக்கூடிய சொர்க்கத்தில் சங்கமிக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தருவோம். சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக், ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதிகமான சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு நீ ரஹ்மத் செய்த மாதிரி பத்ரீங்களுக்கும் ரஹ்மத் செய்யடா என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வாலா ஆலிஹி வா அஸ்ஹாபி பத்ரிஹி வஸல்லிம் வாலா ஆலி வா அஸ்ஹாபி பத்ரிஹி வஸல்லிம் சொல்லக்கூடிய அருமையான பத்ரீங்களுக்கு சொல்லக்கூடிய சலவாத்து நம்ம எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அளவு சொல்லி நாளை சொர்க்கத்திலே சுவனத்திலே நம்ம பத்ரீங்களுடனே சுவனத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தர வேண்டும். அதுதான் அந்த தலைப்பு. பத்ர் சஹாபா பெருமக்கூடிய சுவனத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழணும். அதுதான் இந்த நம்ம தலைப்பு சொல்லக்கூடிய தலைப்பு. இந்த வீடியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் ஷேர் செஞ்சு எல்லோரும் இந்த பத்ர் சஹாபா பெருமக்கள் அன்றைக்கு அவங்களுக்காக வேண்டிய யாசீன் ஓதி சலவாத்துகளை சொல்லி குர்ஆனை ஓதி அவங்களுக்காண்டி துவா செய்து பரக்கத்தை அடைவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மாதிரி வீர தீரம், அவங்கள மாதிரி உறுதிமிக்க ஈமா, அவங்க மாதிரி தேவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு நம்முடைய தேவைகள்லாம் கபூலாக்கணும். வேத்துக்கு எதிராகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்கணும். ஈத்திகாஃபுடைய நன்மை நமக்கு தர வேண்டும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்வேன். நமக்கு முன்னாடி எல்லா கபராளிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபரை சூன பூங்காவாக ஆக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே பத்ர் சஹாபா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெய்மார் உடனே சுவனத்திலே சங்கமிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.